ஃபைட் ரத்தம் தெறிக்க ஒரு ஆக்ஷன் படமாக தான் இருக்க போகுதுன்றதை ட்ரெய்லர்லேயே காட்டிட்டாங்க. லோகேஷ் கனகராஜ் அவர்களும் சரி, விஜயகுமார் அவர்களும் சரி, ரொம்ப தெளிவாக, ரொம்ப ராவா, ரஸ்டிக்காக, எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு படம் பண்ணியிருக்காங்க. யார்கிட்ட போய் சண்டை வலிப்புமா? யாராவது போட்டு அடிச்சு ஏதாவது பிரச்சனைகள்லாம் ஏதாவது பாக்கி இருக்கா? யாருக்காது? நான் வரேன், நான் வந்து சண்டை போடுறேன். அது ஒன்றும் இல்லைங்க, ஃபைட் கிளப் படம் பார்த்துட்டு வந்தேன். ஒரு மாதிரி யாரையாவது போட்டு அடித்து பொழக்கணுன்ற ஒரு வைப்பே இருந்துகிட்ருக்கு. அதனால தான். ஸோ ஏதாவது பிரச்சனைனா கூட கமெண்ட் பண்ணுங்கள், ஐ வில் கம். எதுவும் இல்லையா இப்போதைக்கு? நீட் தானா? சமரசம் தான். ஓகே, ஃபைன். ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், ஃபைட் கிளப் படம் அந்த மாதிரியான ஒரு வைப்பு தான் கிரியேட் பண்ணியிருக்கு. ஏன்னா இப்போ பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா லிட்ரலி அந்த ஃபீல் வந்து பயங்கரமாக இருக்குது எனக்குள்ள. ஸோ டு ஸ்டார்ட் வித் இந்த டைட்டில், ஃபைட் கிளப்ன்றது வந்து ஒரு வேர்ல்ட் சினிமாவில் ஒரு வெல் ரெனோவ்டு ஒரு டைட்டில். இந்த டைட்டிலை எடுத்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வந்த டைம்லேயே வந்து இந்த டைட்டிலை தாங்குமா இந்த படம் அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாக இருந்துச்சு. இந்த படத்தினுடைய ப்ரெஸ் மீட்லேயே வந்து விஜயகுமார் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். ஃபைட் கிளப் அப்படின்ற டைட்டில் வந்து ரொம்ப ஒரு பெரிய பொறுப்பான விஷயம். அந்த டைட்டில் வச்சோடனே நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, இது வந்து தாங்குமா இந்த படத்தை அப்படின்றதெல்லாம். பட் நாங்கள் வந்து ரொம்பவே ஜஸ்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே நம்பினதுக்கு அப்புறம் தான் இந்த டைட்டில் நாங்கள் வந்து சூஸ் பண்ணோம், வச்சோம் அப்படின்றத. எஸ், அவங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த டீம் ஜஸ்டிஃபைட் இட். இந்த ஃபைட் கிளப் அப்படின்ற இந்த டைட்டிலுக்கு ரொம்ப ஒரு அழகான கதைக்களமும் அழகான ஒரு டெக்னிக்கல் பிரில்லியன்ஸோடு ஒரு எடுக்கப்பட்ட படம் தான் இது. ஸோ டு ஸ்டார்ட் வித் இந்த படத்தினுடைய டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ் பற்றி பேசியே ஆகணும். எடிட்டிங் வந்து பயங்கர சூப்பராக செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே லீனியராக ஒரு பக்கம் போயிட்டுருக்கும், திடீர்னு நான் லீனியராக ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். ஸோ நம்ம எடிட்டில் டிஸ்டர்ப் ஆகாமல் ரொம்ப ஒரு க்ளீன் அண்ட் கிளியர் கட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக சினிமோட்டோகிராஃபி, நம்ம ட்ரெய்லர் பார்க்குறப்பவே வந்து இது வந்து ஒரு ஜோனோட ஒரு படமாக தெரியவே தெரியாது, ஒரு லேண்ட்ஸ்கேப்போடைய படமாக தெரியாது. ஏன்னா டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஜாகிரபிகள் இருக்கும். ஸோ படத்தினுடைய ஒரு கதைக்காக இருக்கட்டும், ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு பக்கம் ஒரு ஃப்ளாஷ்பேக் போகும், டுவர்ட்ஸ் இன்டர்வல் வந்து ப்ரெசென்ட்டுக்கு வரும், டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் திரும்ப ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு ப்ரெசென்ட்டுக்கு வரும். ஸோ நான் சொன்ன மாதிரியே நான் லீனியராக இந்த படம் போயிட்டு இருக்கிற ஒவ்வொரு சீன்ஸ்லையுமே சரி, படத்தினுடைய மூடை நம்ம கிட்ட அழகாக செட் பண்ணி கொடுத்துருக்காரு சினிமோட்டோகிராஃபர். ஸோ படத்தினுடைய இயக்குனர் இந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் பாராட்டி ஆகணும். ஸோ அப்பாஸ் அவர் வந்து இந்த படத்துக்காக வந்து ஸ்க்ரீன் பிளே அண்ட் டிரெக்ஷன் இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் எடுத்திருக்காரு. கதை வந்து சசி அப்படின்றவர் பண்ணியிருக்காங்க. விஜயகுமார் அஃப்கோர்ஸ் டயலாக்ஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே வந்து இது நம்மளுடைய படம், ஸோ இது எங்கே மிஸ் ஆனாலுமே இந்த கதையோட ஓட்டம் வந்து மிஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மனதாக ஒரு லைன், ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனில் இந்த ஒரு படத்துக்காக பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து விஷுவலாக பார்க்குறப்போ தெரியுது. ஸோ இன்னொரு பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, படத்தினுடைய ஜாகிரபிக்கல் அவங்க சூஸ் பண்ண இடங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பிளசண்டாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்ஷன் நடக்குதுன்னா அதுக்கான லொக்கேஷன்ஸ், அதுக்கான ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ரொமான்ஸ் போர்ஷன் போகுதுன்னா அதுக்கான லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃப்ளாஷ்பேக், ஸோ அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற ஏஸ்தட்டிக்கான ஃப்ரேம்ஸுக்கு இந்த லொக்கேஷன், இந்த கலர்ஸ்லாம் வந்து நல்லாயிருக்கும், இந்த ஊருக்கெலாம் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பார்த்து ஒவ்வொரு லொக்கேஷனையும் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு பிரில்லியண்டான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டேஸ்ல தமிழ் சினிமாவில் வந்து இப்போ குறிப்பிட்ட ஏதாவது ஒரு மக்களை வந்து குறிப்பிட்ட ஏதாவது ஒரு படம் வருது, இல்லை குறிப்பிட்ட இடத்த மையப்படுத்தி ஒரு படம் வருது, இல்லை அது அப்ரப்டா அந்த ஏரியாவோட நேம் அப்படின்னு வரப்போ அந்த மக்கள் பண்ற விஷயம் படத்தில் பார்க்குறப்போ இப்போ இருக்கிறப்ப நமக்கு வந்து ரியாலிட்டியில் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். நம்ம வந்து ஏன் இன்னும் அந்த மக்கள்லாம் வந்து எங்கெங்கேயோ படித்து முன்னேறிட்டாங்க, பட் நம்ம ஸ்டில் சினிமாவில் இப்படியே காட்டிட்டு இருக்கோமே அப்படின்ற ஒரு கில்ட், அந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்குன்றதை இவங்க மனசுல வச்சுக்கிட்டு படம் முழுக்க இது எந்த இடம், எந்த ஏரியா, எந்த மக்களை சார்ந்தது அப்படின்றது வந்து குறிப்பிடவே இல்லை. அது வந்து படமாக பார்க்குறப்போ இது ஃபிக்ஷன் தானே, இது வந்து இது கேரக்டர்ஸ் தான், இது நம்ம ரியல் லைஃபோட கனெக்டே ஆகாது அப்படின்றத வந்து பயங்கரமாக சூப்பராக ஜஸ்டிஃபை பண்ணி நமக்கு அந்த கில்ட்டே இல்லாத மாதிரியான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஹோல் கிரெடிட்ஸுமே வந்து அந்த டீமுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்தபடியாக படத்தினுடைய சர்டிஃபிகேட் ஏ அப்படின்னு கொடுத்தாச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரெய்லருமே நம்ம பார்த்துருப்போம், ஃபைட் ரத்தம் தெறிக்க ஒரு ஆக்ஷன் படமாக தான் இருக்க போகுதுன்றதை ட்ரெய்லர்லேயே காட்டிட்டாங்க. நம்ம படம் பார்க்குறப்பவும் அப்படி தான் இருக்குது. ஒவ்வொரு சீனுக்குமே, ஒவ்வொரு ஃபைட் சீனுக்கும் நடுவில் ஒரு கதையை கனெக்ட் பண்ணி ரொம்ப நேர்த்தியாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. என்ன தான் படம் ஃபுல்லாக ஃபைட்ஸு, ரத்தம் தெறிக்க இருந்தாலோ, இல்லை அவங்க வந்து ஸ்மோக்கிங்கோ, இல்லை ஆல்கஹாலோ, இல்லை ட்ரக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருந்தாலுமே ஒரு இடத்துல வந்து தனியாக எஸ்பெஷலி பர்டிகுலராக வந்து சொல்லாமல் கதையோட ஓட்டத்திலேயே ட்ரக்ஸ்னால இங்கே இருக்கிற சொசைட்டி எவ்வளோ அஃபெக்ட் ஆகுது, நம்ம எவ்வளோ மனசு மாறி டைவர்ட் ஆகி நம்மளுடைய லைனை ஃபோக்கஸ் பண்ணாமல் வேற ஒரு விஷயத்தை நோக்கி போகிறோம், அதனால நமக்கு என்னென்ன பாதிப்புலாம் ஏற்படுது அப்படின்றத வந்து ஸோ கதையோட ஓட்டத்தில் அப்படியே சொல்லிட்டு போயிருக்காங்க. அது ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா படம் ஃபுல்லாக ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு டுவர்ட்ஸ் த எண்டில் வந்து ஒரு பஞ்ச் டைலாக்காவோ, இல்லை அதை வந்து அப்ரப்டாக தனியாக எடுத்து ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணி நமக்கு வந்து ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரியோ இல்லாமல் படத்தினுடைய ஓட்டத்தில் ஒரு சிங்கிள் ஷார்ட்லேயா இருக்கட்டும், இல்லை ஒரு எடிட் கட்லேயா இருக்கட்டும், அது அழகாக நம்ம கிட்ட வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க படத்தினுடைய க்ரூ.
ஸோ விஜயகுமார் அவர் வந்து எவ்வளோ பெரிய ஒரு ரைட்டர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சூரை போற்றில் அவருடைய டயலாக்ஸாக இருக்கட்டும், அவர் வந்து உரியடி படம் அவர் இயக்கின விதமாக இருக்கட்டும், அவருடைய நடிப்பாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நமக்கு பயங்கரமாக கனெக்டான ஒரு விஷயம். குறிப்பாக வந்து உரியடியுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டோடைய இன்டர்வல் நம்ம எல்லாருடைய ஆல் டைம் ஃபேவரட். ஏன்னா அந்த இடத்துல தான் அந்த படத்தினுடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரியாலிட்டியாக வந்து அமைஞ்சிருக்கும். உரியடியில் அமைஞ்ச ஆக்ஷன் கம்போஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரியாலிட்டியோட கனெக்ட் ஆகிருந்திருக்கும். அந்த இடத்துல வரக்கூடிய அந்த டைட்டில் கார்டு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேமஸான ஒரு டைட்டில் கார்டு. ஸோ உரியடி 2லையுமே அப்படி வந்து நம்ம எதிர்பார்த்தோம். அஃப்கோர்ஸ் விஜயகுமார் ஹீரோ அப்படின்றப்போ இந்த படத்துலையும் இன்டர்வல் அதே மாதிரி இருக்க போகுது அப்படின்றத எதிர்பார்த்தா அதுக்கு மேலே இன்டு 2x ஒரு இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. எஸ், நம்ம வந்து ஃபாலோ பண்ணி விஜயகுமாருக்கு ஒரு உரியடி இன்டர்வலாக இது இருக்குமா அப்படின்னா உரியடியோட இன்டு 2x இன்டர்வலாக வந்து ஃபைட் கிளப்போடைய இன்டர்வல் அமைஞ்சிருக்கு. அஃப்கோர்ஸ் லோகேஷ் கனகராஜ் ப்ரௌட்லி பிரசன்ஸ் ஜி ஸ்குவாடோடைய அவருடைய ப்ரொடக்ஷன் பேனருடைய முதல் படம் அப்படின்றப்ப எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இந்த படத்தில் இருந்தது. ஒருவேளை இது எல்சியூலாம் கனெக்ட் ஆகுமான்னு சொல்லி எல்லாரும் டீகோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபைட் கிளப்போடைய டைட்டில் கார்டில் லோகேஷ் கனகராஜ் அவருடைய பேனராக இருக்கக்கூடிய ஜி ஸ்குவாடோடைய அந்த ஒரு டைட்டில் அனிமேஷன் வருது. அந்த இடத்துல எல்சியூடைய எல்லா கனெக்டும் வந்து லோகேஷ் கனகராஜ் ப்ரௌட்லி பிரசன்ஸ்னு வரதை பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. பிஜிஎமும் நம்மளுடைய லோக்கி வெஸ் பிஜிஎம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அடுத்தடுத்த படத்துலையும் வந்து தொடரும் அப்படின்றது வந்து தெரியுது. அஃப்கோர்ஸ் வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்களும் விஜயகுமார் அவர்களும் வந்து ஒரு நீண்ட கால நண்பர்கள். அவங்களுடைய இந்த ப்ரொமோஷன்ஸ்லேயே வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. ஒரு 6-7 வருஷம் முன்னாடி கையில் காசுலாம் இல்லாதப்பே நிறைய சினிமாவை பற்றி பேசியிருக்கோம். இப்படிலாம் ஒரு படம் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ராவாக ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹீரோடைய ஒரு படம் கிடைக்குது. அந்த இடத்துல அவர் எதிர்பார்த்த மாதிரி ராவான ஒரு ஆக்ஷன் பண்ண முடியாமல் போகலாம், அங்கே ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நடக்கலாம். பட் அதெல்லாம் இங்கே காம்ப்ரமைஸே பண்ணிக்காம லோகேஷ் கனகராஜ் அவர்களும் சரி விஜயகுமார் அவர்களும் சரி ரொம்ப தெளிவாக ரொம்ப ராவா ரஸ்டிக்கா எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாம ஒரு படம் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து குறிப்பாக வந்து சோஷியல் மீடியாலாம் சொல்லிப்போம், ஒரு சில படங்கள்லாம் வந்து சென்சார் கட் ஆச்சுன்னா நம்ம வந்து ஓடிடியில் பார்த்துக்கலாம், அதில் வந்து ராவான விஷயங்கள் எல்லாமே இருக்குன்னு சொல்லி. இதில் ராவான விஷயங்கள்லாம் கட் ஆகாமல் தியேட்டர்லேயே வரப்போகுது. ஸோ தியேட்டரில் மிஸ் பண்ணிடாதீங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்றது வந்து ஃபைட் கிளப்போடைய கிளைமேக்ஸில் இருக்கக்கூடிய அந்த இறுதி அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து பார்க்குறப்போ புரியும் நான் ஏன் இவ்வளோ ஹைப் கொடுக்குறேன் அந்த ஒரு விஷயத்துக்குன்னு. லோகேஷ் கனகராஜ் அப்படின்ற பேர் இருக்கிற இடத்துலையே ரெட்ரோ சாங் இருந்துதான் ஆகணும் அப்படின்ற ஒரு ட்ரெண்டு உருவாயிடுச்சு. அந்த ட்ரெண்டையும் அவர் தான் கிரியேட் பண்ணார். இன்றைக்கி பேன் இந்தியா முழுக்க எந்த படம் வந்தாலும் அதில் ஒரு ரெட்ரோ சாங் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் ஃபைட் கிளப்லையும் அது இருக்குது. ட்ரெய்லர் பார்க்குறப்போ வந்து இளையராஜா சாருடைய சாங் ஏன் ஜோடி மஞ்சக்குருவி அந்த சாங் வந்து ரொம்ப சூப்பராக ட்ரெய்லர் கட்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது வெறும்னு சும்மா ஒரு மேஷப்காகவோ இல்லை ஒரு எடிட் கட்காகவோ இல்லை இந்த ட்ரெய்லரை வித்தியாசமாக காட்டுங்கிறதுக்காகவோ இல்லை. இந்த படத்தினுடைய டைட்டில் கார்ட்லையுமே அந்த ஏன் ஜோடி மஞ்சக்குருவி சாங் தான் வருது. பட் அது வந்து கதையோட ஓட்டத்தோட வருது. அந்த பாட்டு ஏன் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக செகண்ட் ஹாஃப்ல ஒரு சின்ன சீன் அந்த சீக்வன்ஸ் வருது. ஸோ அங்கே தான் வந்து செகண்ட் ஹாஃப் உடைய அந்த ஒரு ஹீட் கிரியேட் ஆகுறதுனால அந்த மியூசிக் வந்து டைட்டில் கார்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் வந்து பக்காவா வெல் ரிட்டனாக பயங்கரமாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க டீம். ஸோ படத்தில் சினிமோட்டோகிராஃபி எடிட் ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லி எல்லாரும் அவங்கவுங்க பக்கம் பயங்கர ஃபயராக ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைமில் என்னதான் ரெட்ரோ சாங்லாம் யூஸ் பண்ணாலும் தனக்கான பாணியில் தமிழ் சினிமாவில் 96 ஒரு லவ் போர்ஷன்ஸ்லாம் பயங்கரமாக கொடுத்தாச்சு பாட்டு. இனி வரைக்குமே எல்லாருமே வந்து லவ் ஸ்டேட்டஸாக ஏதாவது வைக்கணும் அப்படின்னாலே கோவிந்த் வசந்தாவுடைய பாட்டு தான் இனி வரைக்கும் சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்ஸ்டாவில். பட் அதை அப்படியே கம்ப்ளீட்டாக மாற்றி வேற ஒரு ஜானரில் மேபி ஃபைட் கிளப் நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா கோவிந்த் வசந்தா அப்படின்னு ஞாபகம் வரப்போ ஒரு பயங்கர ஃபயரான பிஜிஎம்ஸ்லாம் அவர் ஸ்கோர் பண்ணது தான் ஞாபகம் வரும். ஏன்னா அந்தளவுக்கு ஒவ்வொரு ஃபைட் சீக்வன்ஸுமே தன்னுடைய பிஜிஎம் மூலமாக நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொன்ன மாதிரி ஒவ்வொரு எடிட் கட்டும் சரி ஒவ்வொரு சினிமாட்டோகிராஃபிலே இருக்கக்கூடிய ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் அழகாக தெரியும் போதும் சரி அதை இன்னொரு விதத்தில் அப்லிஃப்ட் பண்ணியிருக்காரு கோவிந்த் வசந்தா அவருடைய பிஜிஎம் மூலமாக. ஸோ இந்த படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட் ஸ்டார்டிங்கில் வரப்போ லோகேஷ் கனகராஜ் விஜயகுமார் ஃபைட் கிளப் அப்படின்ற இந்த டைட்டில்லாம் வரப்போ நமக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒன்று கிரியேட் ஆயிருந்தது. ட்ரெய்லர் பார்த்த உடனே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மீட்டர் வந்து செட் ஆயிருந்தது. அந்த மீட்டரை பயங்கரமாக ஜஸ்டிஃபை பண்ணி ஸோ அந்த மீட்டரில் அழகாக படத்தை கொடுத்து நம்மளுக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க படத்தினுடைய டீம். அதுக்கு மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை, கரெக்டாக என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சாங்களோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ கொஞ்சம் ரீவெண்ட் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவருடைய இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பாரு, நான் ரீசெண்டாக பார்த்த படம் எது பாதிச்சிச்சு அப்படின்னு கேட்டப்போ வந்து தள்ளுமல்லா வந்து பார்த்தேன். பட் நான் அதை ஃபர்ஸ்ட் வாட்ச் பார்த்ததுக்கப்புறமா அந்த டேலேயே திரும்ப ஒரு பல தடவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கண்டிப்பாக அதனுடைய தாக்கம் வந்து அவர்கிட்ட இருக்குது அப்படின்றது தெரியுது. ஃபைட் கிளப்
தள்ளுமுலாவுடைய தமிழ் வெர்ஷன், பட் வித் பியூர் கண்டென்ட். ஏன்னா தள்ளுமுலா வந்து பயங்கர ஒரு ஃபேண்டசி மெட்டீரியலாக சூப்பராக நம்மளை எக்ஸைட் பண்ணியிருக்கோம், இப்படிலாம் ஒரு ஃபைட் சீன் எடுக்க முடியுமான்னு. பட் இதில் ஃபைட் கிளப்பில் வந்து நமக்கு ரியாலிட்டியில் என்ன மாதிரி கனெக்ட் ஆக முடியுன்ற ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. பட் வித் அங்கங்கே கண்டென்ட்டோட ஸ்க்ரீன் பிளேயோட அழகாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் ஃபைட் கிளப் ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஆர்கானிக்காக நமக்கான ஒரு தள்ளுமுலா வெர்ஷனாக இருக்குன்றது வந்து என்னுடைய ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப். ஸோ இந்த ஒட்டுமொத்த ரியாலிட்டி, இந்த எக்ஸ்பீரியன்ஸ், நான் பேசிகிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் எனக்கு வந்து அழகாக இந்த படத்தை ஃபிலிம் மேக்கிங்காக எடுத்து கொடுத்த அப்பாஸ்க்கு வந்து ஒரு பெரிய பாராட்டுக்கள். ஸோ ஃபைட் கிளப், டோன்ட் மிஸ் இட் ஆன் தியேட்டர்.